நாளுக்கு நாள் முடி உதிர்வு பிரச்சனை அதிகரிச்சு, முடியெல்லாம் கொட்டி அடர்த்தியே இல்லாம மெலிஞ்சு போயிருக்குன்னா, நான் சொல்லக்கூடிய டிப்ஸ நீங்க கண்டிப்பா வாரத்துல 3 நாள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்க முடியும் இந்த மாரி நல்லா திக்கா, ஸ்ட்ராங்கா, ஹெல்த்தியா மாறும். உங்க முடி எவ்ளோ மெலிஞ்சிருந்தாலுமே அந்த முடிய அடர்த்தியா மாத்தும். புது முடி வளர்ச்சிய நல்லா தூண்டி விடும். இந்த ஹேர் பேக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த ஹேர் பேக் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நம்ம ஹேர் ஆயில் அண்ட் ஹேர் பேக் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு வரப்போ இது நமக்கு முடிக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் முடிக்கு நல்ல அடர்த்தியும் கொடுக்கும். அதுக்கடுத்து ஆலிவ் விதை ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்க போறேன். உங்களோட ஹேரோட லென்த்தை பொறுத்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் விதையில இருக்கக்கூடிய விட்டமின் இ ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கம்மி பண்ணி முடிய நல்லா ஆரோக்கியமாவும் அடர்த்தியா வச்சுக்கோ. உங்க கையில ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி நம்ம ஸ்கேல்ப் அண்ட் ஹேரை நல்லா நரிஷ் பண்ணிட்டு ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த 3 இன்கிரீடியன்ட்மே நம்ம ஸ்கேல்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுத்து ஹேர் ஃபாலை நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா இது ஊறினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம்னா இதனோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம கையில டச் பண்ணி பார்க்குறப்பவே ஃபீல் பண்ணல, இது ஒரு ஜெல்லி ஃபார்ம்ல வந்திருக்கும். நல்லா ஊறிடுச்சு. இது லைட்டா நீங்க கையில ப்ரெஸ் பண்ணி பாருங்க. நீங்க ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்ப இது லைட்டா உடையணும். அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஹாஸ்டல் இருக்கவங்க எந்த ஒரு பேக்குமே யூஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க நீங்க இதுல இருக்கக்கூடிய தண்ணி மட்டுமே எடுத்து யூஸ் பண்ணிட்டு வரல. இது ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணாவே உங்க ஹேர் பார்க்க அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கும். நம்ம இப்போ ஊற வச்சிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட நீங்க எக்ஸ்ட்ரா எந்த தண்ணி ஊற்ற வேண்டாம். இதுல ஊற வச்ச தண்ணி மட்டுமே போதும். இல்ல இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா உள்ள பவுல்ல சேர்த்துக்க போறோம். உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்றதுக்கு பிடிக்காதுன்னா நீங்க ஒரு கிளாத் வச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட இன்னொரு முக்கியமான இன்கிரீடியன்ட் சேர்த்துக்க போறோம். அது புது முடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டி விடும். ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயத்தை நம்ம தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துல சல்ஃபர் இருக்கு. இது புது முடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டி விடும். நீங்க 1 நாள் 2 நாள் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ண பார்த்ததை நீங்க கண்டினியூஸா 3 மந்த் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க முடியிலும் நல்லாவே ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு இதை ஃபில்டர் பண்ணி இதுல சேர்த்துக்க போறோம். இப்போ ஆனியன் ஜூஸ் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆனியன் செட் ஆகாது. கோல்டான இன்க்ரீடியன்ட் செட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க ஸ்கேப்ல அப்ளை பண்ண நேரத்தை குறைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சாதான் நமக்கு சளி பிடிக்கிற அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஆனியன் ஜூஸ் எல்லா இடத்துலையும் நல்லா போய் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கேப்ல இருந்து எண்டு ஹேர் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல நம்ம ஆனியன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு அப்ளை பண்றப்ப லைட்டா கண்ணெறியற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வர்றப்போ கண்டிப்பா நமக்கு 3 மந்த்ல நமக்கு நல்லாவே ஒரு டிஃபரன்ஸ்ங்கிறது ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ்ல அப்ளை பண்றப்போ இது ஹேர்ல போய் ஒட்டிக்காதா, ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஹார்டா இருக்காதான்னு சொல்லிட்டு உங்கள ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். நான் அப்ளை பண்ணிட்டு டேப்ல அப்படியே விட்டுட்டேன்னா இந்த ஹேர் பேக் ஃபுல்லாவே போயிடும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டா இருக்கும். பட் நம்ம ஹேர் ட்ரை ஆனதுமே அது விழுந்துரும். இந்த மாதிரி அப்ளை பண்ண பிடிக்காதவங்க நீங்க தாராளமா இதை ஃபில்டர் பண்ணிட்டு கூட அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்கேல்ப் ரொம்பவே விசிபிளா இருக்கும். பட் இப்போ நல்லா நெருக்கமா முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஹேர் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்றப்ப நிறைய பேருக்கு ஸ்பிளிட் ஹேண்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஹேர் ரொம்பவே ட்ரை ஆயிட்டு முடியல கட்டாய விழுகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். நான் 5 to 10 மினிட்ஸ் விட போறேன். ரொம்ப நேரம் விடாதீங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாம ஹெர்பல் பவுடர் யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னோட ஹேர் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. முடி ஒன்னு ஒட்டாம எவ்வளோ திக்கா தெரியுது பாருங்க. நல்லா பவுன்ஸியா இருக்கு. என்னோட ஹேர் தொட்டு பார்க்கவே அவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் கூடவே நீங்க இன்டேக்கும் ஹெல்த்தியா ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ உங்க முடி பார்க்க இந்த மாதிரியே நல்லா அடர்த்தியா ஆரோக்கியமா தெரியும். என்னோட ஹேர் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எந்த அளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. நியூ ஹேர் நிறையவே ப்ரொமோட் ஆயிருக்கு. ஹேர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப மெலிஞ்சு போய் அடர்த்தியே இல்லாம இருக்கும். பட் இப்போ அடர்த்தி நல்லாவே இருக்கு. நீங்களும் ஹேரை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்க ஹேரும் நல்லா ஹெல்த்தியா மாறும். நிறைய பேர் நெத்தி ஏறிட்டே போகுது, புது முடி வளர்ச்சியே இல்லை, சொட்டை விழுகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பா இந்த பேக் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு புது முடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டி விடும். ஃபர்ஸ்ட் முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா புது முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி விடும். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு நியூ ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. ஸோ இந்த ஹேர் பேக்கை வீக்லி 3 days நீங்களும் யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்க ஹேர்லயும் சூப்பரான ஒரு டிஃபரன்ஸுங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி டிப்பெல்லாம் எங்கிட்ட ஃபாலோ பண்ண டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்ம கிட்ட ஹேர் ரீக்ரோத்க்கான ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க.